அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உலகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக கொரோனாவின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்து முக்கியமான அறிவிப்புகளும் மேலும் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய முழு விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலுள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா உட்பட உலகம் முழுவதும் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இத்தொற்று பாதிப்புக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்தியா உட்பட உலக நாடுகளில் பல மாதங்களுக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அனைத்து மக்களும் தடுப்பூசிகள் செலுத்துவது உள்ளிட்ட தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக 2022ஆம் ஆண்டு இந்த பாதிப்பு படிப்படியாக குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இந்நிலையில் ஆந்திராவில் 2 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். 4 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் மீண்டும் லாக்டவுன் போடப்படுமா என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக திருப்பதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். RT-PCR மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த 46 வயது நபர் கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் கடப்பாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 4 நாட்கள் தீவிர சிகிச்சை அளித்த பின்னரும் உடல்நிலை மோசமடைந்து பலியானார். இவர்கள் இருவரின் மரணத்தை தவிர கடப்பாவில் மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் 3 பேர் வீட்டு தலைமையிலும் 4வது நபர் கடப்பா அரசு மருத்துவமனையிலும் கொரோனா சிறப்பு வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் உஷார் நிலையில் இருக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிதல், கைகளை கிருமிநாசினி கொண்டு கழுவுதல், சளி காய்ச்சல் வந்தால் உடனே மருத்துவரை அணுகுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்தால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.